இப்போ violence against female or த்ரெட்ஸு அசால்ட் அகேன்ஸ்ட் ஒரு ஃபீமேலுங்கிறது இப்போ ரொம்ப ஒரு ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்னா நிறையா நம்ம நியூஸில் கேட்குறோம். பட் இது ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நான் சொல்ல முடியாது. பிகாஸ் வைலன்ஸ் அகேன்ஸ்ட் உமனுங்கிறது பல வருஷமாக டெக்கேட்ஸாக நடக்கிற விஷயம். பட் தேங்க்ஸ் டு நம்மளோட சோஷியல் மீடியா, பிரிண்ட் மீடியா, இப்போ இந்த மாதிரியா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வெளில வருது. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நடந்தது. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அவங்க சிவில் ட்ரெஸ்ஸில் இருக்க போகிறோம், ஹவு ஷி வாஸ் அட்டாக்ட். அண்ட் ரீசெண்டாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஹவு உமன் இன் ஒர்க் பிளேஸ், இல்லைன்னா நம்ம ஐடியிலேருந்து நம்ம ஷிஃப்ட்லேருந்து திரும்பி வர போகிறோம், ஆர் பைக்கில் ட்ராவல் பண்ண போகிறோம். நிறைய இந்த மாதிரியா விஷயங்கள், சம் மேக் இட் டு தி ஹெட்லைன், சம் டோன்ட் மேக் இட். ஸோ இது ஆஸ் அ உமன் சைக்காட்ரிஸ்ட் எனக்கும் இது இஸ் அ வெரி கைண்ட் ஆஃப் ஒரு பர்சனலாக ஒரு வெரி இமோட்டிவ் டாபிக். பிகாஸ் நம்மளுக்கு நிறைய டைம் என்ன கேள்வி வரும்னா, இது ஏன் நடக்கிறது, ஏன் மெயினாக இதில் ஏன் உமன் சேர்ந்து நடக்கிறது, ஆர் உமன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ், எனிவே நம்ம உமன் அது ட்ரிகர் பண்ணுறாங்களா, ஏன் இது நடக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும். ஸோ ஆஃப்டன் இதுக்கு என்ன ஆன்சர்னு கொடுக்கணும்னு பார்த்தோன்னா, மை சிம்பத்தீஸ் அண்ட் எம்பத்தீஸ் ஆல்வேஸ் வித் த விக்டிம். இப்போ உமன்கிறது வாட் எவர் மாடர்ன் டே நம்மளோடது இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்து நிறையா உமன் ஆர் ஆக்சுவலி மோர் அண்ட் மோர் இன் த ஒர்க் பிளேஸ். முதல்லலாம் லேடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வீட்டில் தான் இருப்பாங்க. இப்போ தே ஆர் அவுட் அண்ட் அபவுட். எல்லா ஸ்பியர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் இப்போ உமன் இருக்காங்க. நம்மளுக்கு நிறையா சீனியர் லீடர்ஷிப் டீமில், பொலிட்டிக்கல் வேலை எல்லா இடத்துலையும் இருக்க போகிறது. உமனோட நடமாடம் வெளில இஸ் பிகம் வெரி மச் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இது சேர்ந்து இந்த ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ தே ஆர் able to have an independent life. But whatever given said, as a woman we are still in a way physically பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு compared to men அந்த physical strength வரும்போதும் the womanோட strength compared to a man is less. என்ன மாதிரியா woman can be exposed to this kind of in பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. யூஸ்வலி அடோலசன்ட் யங் கேர்ள்ஸ், இல்லைனா ஒரு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான நம்மளோட ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குது, வேறு நம்மளுக்கு ஒரு சில ஒரு அன்யூஷுவல் டைமில் போய் பார்க்கணும், நம்ம வேலைக்கு போகிறோம். ஆர் இட் கேன் ஆல்சோ ஹேப்பன் இன் க்ரௌடட் பிளேசஸ். ஆர் நம்மளுக்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷன் இஸ் சச் தட் இட் எக்ஸ்போசஸ் அஸ் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வேர் வி ஃபீல் வி ஆர் எக்ஸ்போஸ் டு தட் இருக்க போகிறோம். அது நம்மளோட ரிஸ்க் ஆஃப் getting involved in or being a victim is much higher. And as a matter of fact, நிறைய இப்போ கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா where there is a lot of partying, going out, அப்போ certain times under the influence of alcohol or influenceல இருக்கும்போது சில டைம் you are much more likely or much more at a risk of being assaulted or threatened. ஸோ இது நடக்க போகிறோம். it has a very deep impact on a woman's self-esteem. ஃபஸ்ட்டு இது நடந்தோடனே அகெயின் நம்மளுக்கு அசால்ட்டு நடக்கிறது வேரிய டிகிரியில் நடக்கும். எல்லாருக்குமே இந்த மேக்ஸிமம் வர்ஸ்ட்டு நடக்காது. ஆல் உமன் அட் சம் பாயிண்ட் ஆர் மோஸ்ட் உமன் அட் சம் பாயிண்ட் ஏதாவது ஒரு இந்த மாதிரி விஷயத்தில் வி வுட் ஹவ் பீன் எக்ஸ்போஸ்ட். ஸோ விசில் அடிக்கிறது, இல்லைனா போய் ஒரு பிஸியான மார்க்கெட் ஏரியாவில் போகும்போது தொடர்றது, ஆர் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சில டைம் கில்லறது, ஆர் மேக்கிங் ஒரு டர்ட்டி காமெண்ட்ஸ், இன்அப்ராப்ரியேட் காமெண்ட்ஸ். இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்ததுனால, ஃபோனில் வந்ததுனால சம் இன்அப்ராப்ரியேட் மெசேஜஸ். அண்ட் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போக போகிறோம். தே கேன் ஆல்சோ பி விக்டிம்ஸ் ஆஃப் ஸ்டாக்கிங். ஸோ நம்ம ஒருத்தரை வேண்டான்னு சொன்ன அப்புறம் அவங்க திருப்பி நம்ம தொடர்றது. அகேன் இது இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா இப்போ பேப்பரில் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் ஸ்டாக்கிங் இருக்கலாம். அண்ட் அதோடையும் ஜாஸ்தியாக பண்ணலாம். இட் ஆல் கேன் பி லீடிங் டு ரேப் அண்ட் சம்டைம்ஸ் ரேப்க்கு அப்புறம் மர்டர். ஸோ வேரியஸ் டிகிரிஸ் இருக்குது, வேரியஸ் ஏரியாவில் நடக்கலாம். அண்ட் நிறைய டைம் வாட் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இந்த மாதிரியா ஒரு அன்வான்ட் பிஹேவியர் வீட்டுக்குள்ளே கூட நடக்கலாம். ஸோ இது நடக்க போகிறோம். when a woman is a victim of it, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த சிவியாரிட்டி ஆஃப் வாட் ஹஸ் ஹேப்பன். ஸோ ரொம்ப ஒரு சிவியரான ஒரு அட்டாக் ஆகிருக்கு, நம்மளுக்கு ஒரு சிவியரான ஒரு வயலேஷன் ஆகிருக்கு, நம்மளுக்கு அடிபட்டிருக்கு, அதனால உடம்புக்குள்ள ஏதாவது காயம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன பண்ணோம்னா போய் ஒரு டாக்டர் டெஃபினட்டாக பார்க்கணும். அண்ட் ஒரு டாக்டர்னா வி ஷுட் ஆல்சோ கோ ஆர் இஃப் இட் இஸ் ஒரு எமர்ஜென்சியில் போய் பார்க்கணும். பிகாஸ் நிறைய ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் equipped ஃபார் ஹேண்ட்லிங் சச் விக்டிம்ஸ். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே இந்த மாதிரியே பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்க ஃபுல்லாக ஹெட் டு டோ ஃபுல்லாக அசஸ் ஆவாங்க பை ஒரு சீனியர் டாக்டர், எமர்ஜென்சி டாக்டரில். டிபெண்டிங் அப்பான் த இன்ஜுரி நம்ம ஸ்பெஷலிஸ்ட் இன்னும் டாக்டர்ஸை கூப்பிடுவோம், ஃபீமேல் கைனகாலஜிஸ்ட்டை கூப்பிடுவோம், வேறு எங்கேயாவது அடிபட்டிருக்குன்னா அந்த காயத்தை எடுத்த மாதிரியே டாக்டரை கூப்பிடுவோம். அண்ட் அட் த சேம் டைம்
இந்த மாதிரியே பேஷண்ட்டை நம்ம ரொம்ப ஜென்டிலாக நிதானமாக நம்ம பேசணும். அண்ட் அந்த இஆரில் நிறைய டைமு பேஸ்ட் ஆன் நம்மளுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வருது அதை வச்சுட்டு நம்ம போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதாவது மெடிக்கல் லீகல் கேஸ் எம்எல்சின்னு நம்ம ஒன்று போடுவோம். அண்ட் த போலீஸ் வில் பி இன்ஃபார்ம். அவங்க சைட்லேருந்து அதுக்கு வேணுங்கிற ரிக்குவயர்மெண்ட், அவங்களோட கொஸ்டினிங், அவங்களோட ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. பட் அந்த டைம் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு ஒரு பதட்டத்தோடு தான் இருப்பாங்க. நிறைய டைம் அந்த முதல்ல அந்த நடந்ததுனால ஒரு ஷாக் இருக்கும். இது எப்படி எனக்கு நடந்தது, என்ன நடந்தது, ஒரு மாதிரி ஒரு பதட்டம், ஒரு படப்படப்பு இருக்கும். முதல் தரம் பேச போகிறோம் அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சரியா ஞாபகம் கூட இருக்காதான் இருக்கும். ஸோ நிறைய டைம் நம்மளுக்கு என்ன சொல்ல வருவாங்கன்னா முதல்ல ஒன்று சொன்னாங்க அப்புறம் வேறு மாதிரியே சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா அந்த நடக்க போகிற அந்த ஷாக்னால நம்மளுக்கு எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகாது. நம்மளுக்கு என்ன பேசணுன்றே தோணாது, திருப்பி வேறு எதையாவது பேசுவோம். ஸோ அதெல்லாம் மைண்டு காம் ஆகிறதுக்கு சில டைம் ஆகும். பட் அந்த டைமில் நம்ம அந்த பர்சன் கூட நிதானமாக ஜஸ்ட் வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் நம்ம அவங்க கூட இருந்து வி ஹவ் டு ஃபீல் தேர் கன்சர்ன்ஸ், அவங்களோட கொடுக்குற ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இதுக்குள்ளே அவங்களோட ஃபுல் எக்ஸாமினேஷன் அசஸ்மெண்ட்லாம் பண்ண அப்புறம் அவங்க யூஸ்வலி நம்ம யாராவது அவங்களோட ஃபேமிலி மெம்பர், ஒரு அட்டெண்டரை கூப்பிட்டு அந்த நேரத்தில் அந்த பேஷண்ட்க்கு பேசணுன்னு இருக்குது, அந்த விக்டிம்க்கு பேசணுன்னு இருக்குன்னா பேசிட்டு, இல்லைனா வீல் கெட் தம் பேக். திஸ் இஸ் த இமீடியட், உடனே நடந்த வாட் இஸ் த ஃபஸ்ட் லைன் வி டூ. பட் இதோட லாங் டேர்ம் கான்சிக்வன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இட் ஹேஸ் அ லாங் டேர்ம் கான்சிக்வன்ஸ். பிகாஸ் ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரியே ஒரு விக்டிம் டிபெண்டிங் அப்பன் அகெயின் நான் இது என்ன சொல்கிறேன்னா எல்லா சின்ன விஷயத்துக்கு லாங் டேர்ம் கான்சிக்வன்ஸ் இருக்காது. ஸோ சிவியாரிட்டி ஆஃப் என்ன நடந்திருக்கும் அதோட லாங் டேர்ம் கான்சிக்வன்ஸ் இருக்கும். பட் நம்ம எல்லாருக்குமே சில டைம் லைஃப்பில் திடீர்னு நம்மளுக்கு யாராவது நம்மக்கிட்ட வந்து ஃபோனை ஸ்நாச் பண்ணுறாங்க, இல்லைனா நம்மளோட மொபைல் எடுத்துன்னு போகிறாங்கன்னா அது நம்ம மைண்டில் ரொம்ப நாள் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல்ஸ்லேருந்து நடக்க போகிறோம். இது பல நாள் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் கூட நம்ம மைண்டில் இருக்கலாம். ஸோ நம்ம அடுத்த தரம் வெளில போக போகிறோம், நம்ம ஒரு அலர்ட்லேயே இருப்போம், திருப்பி பின்னாடி பார்க்கறது, வேறு எதாவது நடக்கிறதாண்டு. சில லேடிஸுக்கு இது என்ன விதத்தில் இருக்குன்னா அவங்களோட செல்ஃப் எஸ்டீம். ஸோ நிறைய பேர் இது வெளில போகிறதுக்கே பயப்படுவாங்க. சில விஷயங்கள் எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ முதல்ல பண்ணியிருந்தாங்களோ அதை பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் எல்லாத்தையும் திருப்பி ரீசெக் பண்ணுறது, இது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா. ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் டெஃபினெட்லி இட் கேன் பி லாஸ்ட்டு. அண்ட் ரொம்ப சிவியராக இருந்தானா சில பேருக்கு இந்த யோசனைனால இது ஏன் எனக்கு நடந்துச்சு, நிறைய பேருக்கு குற்ற உணர்ச்சி கூட இருக்கும். நான் சில விஷயத்தினால என்னால் தான் இது நடந்துதா, நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா, நான் போன டைம் சரியில்லையா, நான் போட்டுருக்கிற சட்டை சரியில்லையா, இல்லை கூட இருக்கிறவங்க சில டைம் சப்போர்ட்டிவாக இல்லாமல் அந்த பிளேம் கேம் நடக்கிறது. நீ இந்த டைம் போனதுனால தான் இது நடந்தது, நீ அவங்க கூட போனதுனால இது நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஆக போகிறோம், நம்ம அறியாமல் நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வரலாம். ஸோ என்னால் தான் இது நடந்திருக்க போகிறோம். அதனாலேயே ஒரு பதட்டம், ஒரு டிப்ரெஷனாக என்னென்னா எல்லாமே ஒரு நெகட்டிவாக யோசிக்கிறது. சில பேருக்கு இது எக்ஸ்ட்ரீமாக கூட போகலாம், ஏன்டா நம்ம உயிரோடு இருக்கோம், நம்ம எல்லாமே அசிங்கப்பட்டுட்டோமே, ஃபேமிலியை நம்ம அஃபெக்ட் பண்ணிட்டோமே. ஸோ லாட் ஆஃப் இந்த இன்டர்னல் திங்கிங்னாலேயே நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் சில பேர் எடுக்கிற வாய்ப்பு கூட இருக்குது. பட் வாட் ஐ சே ஆஸ் அ சைக்காட்ரிஸ்ட் இஸ் எனி ட்ராமாக்கு ஹெல்ப் இருக்குது. திஸ் இஸ் அ ட்ராமான்னு நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு வயலேஷன் ஆஃப் அவர் பர்சனல் ஸ்பேஸ். நான் என்னோட பர்மிஷன் இல்லாமல் சில விஷயம் நடக்குது, என்னோடய பர்மிஷன் இல்லாமல், ஒரு ஃபீமேலோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம ஒருத்தரை தொடருது, இல்லைன்னா அவங்க சேர்ந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறது, அவங்கள அசால்ட் பண்ணுறதுங்கிறது அது ஒரு பர்சனல் ட்ராமா. அண்ட் அந்த பர்சனல் ட்ராமாலேருந்து வரத்துக்கு பலவிதமான யூ ஹாவ் ஹெல்ப் இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது, கவுன்சிலிங் இருக்குது. பட் த மோஸ்ட் பேசிக் திங் இஸ் ஷேரிங். ஃபஸ்ட்டு திங் டு ஷேர் வித் சம்படி whom you trust. அது யூ மேபி ஹேவிங் சம் க்ளோஸ் பார்ட்னர் இருக்கலாம், ஃப்ரெண்ட் இருக்கலாம், ஆர் இட் கேன் பி அ ப்ரொஃபஷனல். பிகாஸ் நிறைய டைம் இது நம்மளுக்கு பேசணுன்னு இருக்காது நம்மளுக்கு கூட இருக்கிறவாளுக்கு. பிகாஸ் அதில் நம்மளுக்கு ஒரு வெக்கமாக இருக்கலாம், பேச வேணான்னு தோணலாம், அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை மிஸ்யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் இஸ் ஷேர் இட் வித் சம்படி who you trust, and often a professional person is good. அந்த ப்ரொஃபஷனல் பர்சன் ஒரு கவுன்சிலராக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி அ சைக்காட்ரிஸ்ட் ஆர் அ சைக்காலஜிஸ்ட். அவங்க உங்களை இந்த ஒரு அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது ஏன் நடந்தது, என்ன நடந்தது, உங்களுக்கு ஏன் இது தோணுறது, என்ன தோணுறது, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க பார்ப்பாங்க. அண்ட் இந்த ட்ராமானால் நீங்கள் உங்களோட என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் மாறி இருக்கீங்க, உங்களோட இமோஷ்னல் லெவலில் புரிஞ்சுக்க பார்ப்பாங்க. அண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் சில டைம் உங்களுக்கு மருந்து கூட தேவைப்பட்டுன்னா அந்த மருந்து கூட கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அண்ட் மெனி டைம்ஸ் வி மே ஆல்சோ கனெக்ட் வித் லாட் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனாக இருக்கட்டும், ஆஃப்லைனாக இருக்கட்டும், நிறைய சர்வைவர் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அசால்ட் ஆனவங்களோட குரூப்ஸ், அந்த குரூப்ஸோட அட்வான்டேஜ், இந்த சப்போர்ட் குரூப்போட என்ன அட்வான்டேஜ்னா யூ டாக் டு பீப்புள் ஹூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் சிமிலர் திங்ஸ். எனக்கு என்ன நடந்திருக்கோ அது இன்னொருத்தருக்கும் நடக்க போகிறோம், அந்த பாண்டிங் இருக்கும். பிகாஸ் அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க.
ஸோ தட் சர்வைவர் குரூப் ஆல்சோ ஹேஸ் லாட் ஆஃப் ஒரு many people find it very helpful. So there is lot of help available for such people.